இதுல எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:11 வாசி. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகளை உடையது. ஆட்டுக்குட்டினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து, விசுவாசிகள். என்ன ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், விசுவாசி. பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி, ஊழியக்கார மாதிரி, விசுவாசி மாதிரி, கிறிஸ்தவர்கள் மாதிரி இருக்கும். ஆனா பேசும்போது எப்படி பேசுச்சா? வலு சர்ப்பத்தை போல. அப்ப உள்ள யார் இருக்கா? பிசாஸ். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்போ பார்க்கிறதுக்கு ஊழியக்கார மாதிரியே இருக்கா, பார்க்கிறதுக்கு விசுவாசி மாதிரியே இருக்கு. ஆனா பேசுறத வச்சுதான் நீ கண்டுபிடிக்க முடியும் அது சரியான உபதேசத்துல இருக்குதா இல்ல பிசாசின் உபதேசத்துல இருக்குதான்னு. இதுவும் இந்த கடைசி 10 வருஷம் இருக்குல்ல, சபை துணிகரமான காரியங்களை துணிந்து பேசுகிற இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு காலத்துல ஆவிக்குரிய சபைகள்ல ஆவிக்குரிய பாடல்கள் மட்டும் பாடப்பட்டது. ஆவிக்குரியவங்களே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இல்லாத பாட்டு பாடினா சர்ச்சுக்குள்ள வராது, சர்ச்சுக்குள்ள அனுமதி கிடையாது. அவங்களே ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். சாரணவரஜம்மா மாதிரி, ஃபாதர் பெர்கமென்ஸ் மாதிரி பிரகாசிக்கும் சுடர்கள். நாங்க 1 and 2 எல்லாம் போட்டி போட்டு கேட்டது. பிரகாசிக்கும் சுடர்கள் நாங்கள் ஒரு பாட்டு இருக்குது. இந்த மட்டும் கத்த எபினேசரே, எங்களுக்குலாம் அந்த பாட்டு அப்ப அவ்வளோ. அப்ப எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர், அதாவது பாஸ்டர் சார்ல்ஸ் சாரோட, இப்ப இல்ல, கத்தரை கொண்டு அடைஞ்சிட்டாரு. அவங்க எல்லாம் செலக்டிவா பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் சர்ச்சுக்குள்ள வரும். ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தாலும் அந்த பாட்டுல ஸ்பிரிச்சுவாலிட்டி குறைவா இருந்தா, ஆவிக்குரிய தன்மை குறைவா இருந்தா பாட மாட்டாங்க. எங்க பாஸ்டர்லாம் அப்படி செலக்ட் பண்ணி பாடுவாங்க. இப்ப துணிகரம் என்னன்னா, சர்ச்சுக்குள்ள ஊழியக்காரன் சினிமா பாட்டு பாடுறான். முந்தி சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்ப சினிமா பாட்டையே பாடுறான். யாரு இவன்? வேற யாரும் இல்ல, பார்க்கத்துக்கு ஆட்டுக்குட்டியை போல இருப்பா, உள்ள இருந்து வர்றதெல்லாம் சர்ப்பம், வலு சர்ப்பம். நீங்க அதை ஆட்டுக்குட்டி நினைச்சுக்கோங்க, அது உங்களுடைய தப்பு. ஆனா பைபிள் தெளிவா சொல்றது, கடைசி காலத்தில் பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வரும். அது பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கும், ஆனா உள்ள இருந்து வர்றது பிசாசின் காரியமாக இருக்கும். இன்னைக்கு அது உபதேசத்திலும் இருக்கு, பாட்டுல இருக்கு, ஆராதனையில இருக்கு, தீர்க்க தரிசனத்துல இருக்கு. நிக்கிறது என்னமோ பார்க்கறதுக்கு ஊழியக்காரன் தான், ஆனா உள்ள இருந்து வரக்கூடியதெல்லாம் பிசாசின் காரியங்கள். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும், உங்களுக்கு தெரியணுமே. தெரியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ யோவான் ஸ்நானகன் கிட்ட எல்லா ஜனங்களும் ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. வரும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. ஆனா நடுவுல இயேசுவும் வராரு ஞானஸ்நானம் எடுக்க. இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பாடி கார்டோட வரல, இல்ல ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் கொடுக்கல. அவர் எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோடையும் ஒன்னா வராரு. நாசரேத்துல இருந்து நடந்து வராரு, வந்து நேர கும்பலோட கும்பலா வராரு. ஆனா இத்தனை பேரையும் பாம்பு குட்டியா பார்த்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்த உடனே சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எது பாம்பு குட்டி, எது ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களால எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆட்டுக்குட்டி தான். அதுவும் பாஸ்டருக்கு தெரியாம வந்தா நல்ல ஆட்டுக்குட்டி. என்ன இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்த பாஸ்டருக்கு தெரியாம ஒரு தீர்க்கதரிசியா வருவாங்கல்ல, உங்களுக்கு அவங்கள கண்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுவும் இந்த ஜனவரி மாசம் வந்துருச்சுன்னா போகும், உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்களும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். எப்படி நீங்களும் அப்படித்தான் அவங்களும் அப்படித்தானே எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு இந்த 1ஆம் தேதி வந்துட்டா இந்த வாக்குத்தத்த ஆவியும் கேலண்டர் ஆவியும் பிடிச்ச ஆட்டும். அது ஏன் பிடிச்ச ஆட்டுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுதான் சர்ச்சில் உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க, இல்ல ஒரு வாக்குத்தத்த அட்டை ஒண்ணு கொடுப்பாங்க. 10ஆவதுக்கு போகிற கடையெல்லாம் கேட்கறது, சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து கேலண்டர் இருக்கா, கேலண்டர் இருக்கா. அப்புறம் இந்த வீட்டுக்கு பேப்பர் வரும், தினத்தந்தி, கேலண்டர் வந்துருச்சா. அது 10ஆவதுக்கு உங்க வீட்டுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கேலண்டரை தூக்கிட்டு விசிட்டிங் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுதான் உங்க பாஸ்டருக்கு தெரியாம வர்றது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜனவரி மாசம் முதல் வாரங்கள் 2ஆம் வாரங்கள்ல கேலண்டரோட வந்துட்டு சந்திச்சுட்டு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சுட்டு, இந்த வருஷம் அப்படி இருக்கும், இந்த வருஷம் இப்படி இருக்கும்.
நீங்க இருக்கீங்க பாருங்க, எத்தனை பேர் சொன்னாலும் காது கொடுத்து ஆசீர்வாதம் தான் கேட்டுட்டே இருப்பீங்க. அப்படியே ஜனவரி மாசம் போய் பாருங்க, வீடை சுத்தி கேலண்டரா தொங்கும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, சி வசனத்து மேல என்ன வாஞ்ச, எத்தனை கேலண்டர் தொங்குது. பாஸ்டர் பிப்ரவரி மாசம் இல்ல மார்ச் மாசம் வந்தாருன்னா அந்த கேலண்டர் மாறியே இருக்காது, ஜனவரியிலேயே தொங்கும். அப்புறம் சொல்லுவாங்க, பாஸ் சொல்லுவாங்க, அந்த கேலண்டரை கொஞ்சம் மாத்துங்க. எத்தனை பேர் வீட்டுல டிசம்பர் வரைக்கும் ஜனவரியே தொங்குது தெரியுமா? ஆனா உங்களுக்கு வாக்குத்தத்த கேலண்டர்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பாம்பு குட்டி வருது, உங்க வீடுகளுக்கு வருது, கள்ளோபதேசம் எல்லாம் வந்து அவன் ஒரு உபதேசத்தை அடிச்சு விடுறான். உங்களுக்கா எது கள்ள உபதேசம் நல்ல உபதேசம் தெரிய மாட்டேங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீ வாழாமல் தலையாவாய், சூப்பர் ஊழியர். அவர் வந்தாருன்னா 4 வார்த்தை நல்லா பேசுவாரு. எம்டி ஜெகன் அந்த வேண்டாம், ஒரு நாளாவது நல்லா பேசுறானா? ஒண்ணு உலகம் அழியுதுங்கிறான், இல்ல இயேசுநாதன் வராருங்கிறான், இல்லைன்னா வைரஸ் வருங்கிறான். ஆமா தானே? அவர் தான் ஏதோ வாங்க வாங்கன்றாரு, பாதி பேர் வராதங்கிறான். அதுவும் 1ஆம் தேதியில எனக்கு மீட்டிங்கே இருக்காது. நான் வந்து ஒமிட்டட் பர்சன். ஜனவரி 1, டிசம்பர் 25, இந்த ஏப்ரல் மாசம் ஈஸ்டர்னு ஒண்ணு வரும், அதுக்கெல்லாம் என்ன வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்? அன்னைக்கு உங்களுக்கு பண்டிகை நாட்கள். என்ன நாள கூப்பிட்டோம்னா 1ஆம் தேதி காலையில ஜனவரி மாசம் கூப்பிட்டீங்கன்னா இதோ அந்தி கிறிஸ்து வருகிறார். 1ஆம் தேதியே வேணாம். அதனால உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி பிடிக்காது, அது ஒண்ணு கவலை இல்ல. நான் சும்மா விளையாடி சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? பல நேரங்களில இந்த மாதிரி காது கிணிய பேசுற ஆட்கள் வரும்போது உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பிரதர் வந்தாருன்னா நல்லா சொல்லுவாரு. அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு, இந்த வருஷம் சிஸ்டர் நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் அதை செய்ய போறாரு. என்ன ரொம்ப நாளா ஜெபம் பண்றீங்க? மாமியார் சாவணும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்க. வேற என்ன ரொம்ப நாளா ஜெபம் பண்ண போறீங்க? அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு ஜனவரியில இருந்து ஜெபம் பண்றது. அவர் சொல்லியிருக்காரு, வரவங்கட்டெல்லாம் சொல்றது கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. என்ன வாக்கு பண்ணிருக்காரு? அது சொன்னா நடக்காது, நடந்த பிறகு சொல்றேன். என்ன வாக்கு பண்ணிருக்காரு? இந்த வருஷம் கர்த்தர் என் வேண்டுதல்ல 25 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் கர்த்தர் எனக்கு செய்யவே இல்லை. அது வந்த நாள்லயே தெரிஞ்சிருச்சு மாமியார் போகணும். எதுக்கு சொல்றேன்? இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு, இந்த பாம்பு குட்டி தான் உங்களுக்கு நல்ல குட்டியா தெரியுது. உங்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து, அவரை கூப்பிட்டு பாருங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முகதாட்சியம் இல்லாமல் பேசுவார். நீங்க யோவான் ஸ்நானகனை கூப்பிடுங்க, அவன் சொல்லுவான், விரியன் பாம்பு குட்டிகளே, நல்ல கனிகொடாத மரங்களை வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். உங்களுக்கு அவனை பிடிக்காது. இயேசுநாதரை கூப்பிட்டு அவர் சொல்வாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைய, அவரையும் பிடிக்காது. இப்ப உங்களுக்கு யார பிடிக்கும்? உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் பிடிக்கும். விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பக்க வழியாய் நுழைகிற இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருகிற இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இல்லைன்னா கஷ்டம், ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான வஞ்சித்தல் என்ன தெரியுமா? உபதேசத்தில் விழுவது. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, எதில் விழுந்தவனையும் தூக்கலாம், உபதேசத்திலையும் பணத்திலையும் விழுந்தவனை தூக்க முடியாதும்பாங்க. ரொம்ப டேஞ்சர் இந்த ரெண்டு. ஒண்ணு பணம், இன்னொன்னு உபதேசம். உபதேசத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சர்ச் இருக்கு, நல்ல ஊழியர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, உபதேசம் கொடுக்கறாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க போதும். இது கொண்டு போய் உங்களை பரலோகத்துல என்ன செஞ்சிடும்? சேர்த்து விடும்.